ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இறால் கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் அளவுக்கு இறால் கருவாடு எடுத்து ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுங்க. அதில் இருக்கிற தூசி மண் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்ததும் இறாலை மட்டும் தனியாக நம்ம ஒரு பவுலில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுப்போம். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துப்போம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை துண்டு துண்டாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய பல் பூண்டு வச்சுருக்கிறதுனால அதை துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன பல் பூண்டுனா அதையும் முழுசாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் முருங்கைக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் இந்த கலவையோடு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இங்கே நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ புளி கரைசலாம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் ஊற வச்ச இறாலை 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்போடு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்பா வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை கிரேவியாக வேணும்னா தண்ணி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட இறால் கருவாடு குழம்பு ரெடி.